ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவா சரணம். வரும் மே 27 சர்வ ஏகாதசி தின நாள். இந்த ஏகாதசி தின நாட்கள்ல நீங்க உங்களுடைய வீட்டுல இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணீங்க அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தரித்திரங்கள் பீடைகள்னு அனைத்துமே காணாமல் போயிடும், ஒழிஞ்சிரும். உங்க வாழ்க்கை பிரச்சனை மொத்தமா முழுவதுமாக நீங்கிடும். ரொம்ப காலமா கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்குமே தீர்வு கிடைச்சு அசுர வேகத்துல உங்களுடைய வீட்டை தேடியும் செல்வம் வரப்போகுது. நீங்க எதிர்பார்க்காத மாற்றத்திற்கான ஒரு வழியாக இந்த ஒரு பரிகாரம் ஏகாதசி நாட்கள்ல நீங்க செய்வது மூலியமா அமையும். ஏகாதசி நாட்கள் அப்படின்னாலே நம்ம பெருமாளை வழிபடக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த நாட்கள். பெருமாளை நம்ம மனசார நினைச்சிட்டு வேணாலே நம்மளுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள் தீந்துரும். அப்படி இருக்கச்ச நீங்க இந்த பெருமாள் நினைச்சு வேண்டி ஏகாதசி நாட்கள்ல சரியா இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில சில நாட்கள் இல்ல மாதங்கள் சில வருஷங்களாக உங்களே இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையில சரி செய்யக்கூடிய ஒன்றாக அமையும். இது எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும்னா உங்க வாழ்க்கையில துளி அளவு கூட இருக்கக்கூடிய கஷ்டங்களை கூட நீக்கிட்டு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கானதாக மாற்றி அமைக்கும். சரி, நீங்க இந்த ஏகாதசி நாட்கள்ல என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேக்குறீங்களா? வேற இல்லைங்க, ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அது இன்னைக்கு ராத்திரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல நீங்க இதை போட்டு சரியா இந்த ஏகாதசி நாட்களை தெளிச்சு விடுங்க. அதாவது நிறைய பேருக்கு குழப்பம் ஏற்படும். சாமி இன்னைக்குன்னா இன்னைக்கு 25 இன்னைக்கேவா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி இல்லைங்க, இன்னைக்குன்னு மீன்ஸ் 26 நாளைய தினம் இரவு முடிவதற்கு முன்பு. அதாவது எளிமையா சொல்லப்போனா நாளைக்கு நீங்க தூங்குவதற்கு முன்னாடி கூட அதுல ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து அதுல இதை போட்டு வச்சிருங்க. போட்டு வச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் மறுநாள், அதாவது நாளை அப்படின்னா நாளைக்கு 26 27 தானே நாளை அப்படின்றது வரும். அந்த 27 நீங்க இந்த ஒரு தண்ணீர் எடுத்து உங்களுடைய வீடு முழுக்க தெளிச்சு விட்டுருங்க. பூர்ணமான ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். தரித்திரங்கள் பீடைகள் அனைத்தும் ஒழிந்த ஒரு சந்தோஷமான நிலையை இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். இதை முன்னதாகவே உங்களுக்கு சொன்னாதான் அந்த நாட்கள் நீங்க செய்ய முடியும். இப்போ நான் 27 போட்டேன்னா காலையிலிருந்து இரவுக்குள்ள குறைஞ்ச நபர்கள் தான் பார்ப்பீங்க. எல்லாராலையும் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்க முடியாது. தாமதமா செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். அதே இது நான் ஒரு நாளுக்கு முன்னாடியே போட்டாச்சு அப்படின்னா நீங்க ஒரு நாளுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் நீங்க இதை ரொம்ப எளிமையா செஞ்சிட முடியும் இல்லவா? அதுக்காண்டி தான் சொல்றது, வரும் 26 நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. 27 உங்களுடைய வீட்டுல தெளிச்சு விட்டுருங்க. சரி, இப்போ நீங்க எப்படி இதை செய்யணும், எந்த முறைப்படி செய்யணும், இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பத்தி தெளிவாக பார்ப்போம். முக்கியமா ஒரு விஷயம், நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, சில நபர்கள் நம்ம போடக்கூடிய பதிவுகளில் கேட்கக்கூடிய விஷயம், மந்திரங்கள் எழுதி காமிங்க ஐயா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நம்ம வந்து மந்திரங்கள் எழுதி காமிக்கிறோம். நோட்டில் எழுதி உங்களுக்கு ஃபோட்டோவாக வச்சு காமிச்சிட்டு தான் இருக்கும். பதிவுகளை இப்போ புது பதிவுகளை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, கொஞ்சம் சீக்கிரமா சொல்லி முடிச்சிடலாம்ல, எதுக்கு எவ்வளோ லாங் இழுக்கிறீங்க, கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிங்கன்னா நாங்களும் சீக்கிரமா செஞ்சிடும்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. நிச்சயமா ரொம்ப எளிமையா நான் சொல்லிடுவேன், சின்னதாக சொல்லி முடிச்சிருவேன். ஆனா பிரச்சனை என்னன்னா, ஒரு விஷயத்த முழுமையா பண்ணாதாங்க அதனுடைய முழு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பரிகாரமோ ஒரு பூஜையோ பண்ணா நம்ம முழுமையா பண்ணணும், அப்பதான் நமக்கு அது எளிமையா கிடைக்கும். இல்ல அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் எதுவும் கவலை, இதை மட்டும் தான் செய்வேன் அப்படின்னு செஞ்சா அது முழுமையா நமக்கு பட்டாதில்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணணுமே தவிர பிஸ்னஸ் தான் பண்ண போறேன் காசு இருந்தாங்க பண்ணுங்க அப்படின்னு நம்ம போயிட முடியாதுல்ல. அதனால ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு பண்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. அதனாலதான் இவ்வளவு லென்த் இருக்கேன். உங்களுக்கு இந்த லென்த் ஃபுல்லா பிடிக்கல அப்படின்னா கவலைப்பட வேண்டியல. கடைசி ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கான பரிகாரம்ன்றது இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதற்கு தேவையான பொருள் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இதை யார் யார் செய்யணும்ன்ற கேள்வி வரும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருப்பினும் சரி, அவர்கள் இந்த ஏகாதசி நாட்கள்ல இந்த ஒரு பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். முக்கியமா இதை செய்யக்கூடிய நபர்கள் அன்றைய தினத்துல, அதாவது பார்த்தீங்கன்னா 26 27 2 நாட்கள் இருக்கு. இந்த 2 நாட்கள்ல முடிஞ்ச அளவு அசைவ உணவுகளை வீடுகளை சாப்பிடுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்ல விஷயங்க. சாப்பிடாமலே இருப்பது அதோட நல்ல விஷயம். வீடுகளை சாப்பிடக்கூடாதுன்றது முக்கியமான ஒன்று, புரியுதுங்களா? வெளியில சாப்பிட்டு வந்தாங்க சாமி அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம், ஓகேன்னு தான் சொல்லலாம். நல்லதுன்னு சொல்ல முடியாது, ஓகே விட்டுருங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா வெளியிலும் சாப்பிடல வீட்லயும் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இந்த அசைவ உணவு தொடாமத செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அதுவும் இந்த ஏகாதசி நாட்கள் பெருமாள் நினைச்சு செய்றீங்க பார்த்தீங்களா? பெருமாள் நினைச்சு நம்ம அவருடைய வீட்டுல ஒரு விஷயத்த செய்யறோம்னா முழுவதுமான மாற்றத்துக்கான ஒரு அறிகுறியை இது ஏற்படுத்தி கொடுக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ நீங்க அசைவ உணவு வீட்டுல சாப்பிடுங்க. முக்கியமா இதை செய்யற அன்னைக்கு நீங்க நிச்சயமா 2 வேளையும், அதாவது தண்ணீர்ல போட்டு வைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த நேரத்திலையும், அதன் பிறகு நீங்க தண்ணில இருந்து எடுத்து தெளிக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த நேரத்திலையுமே நீங்க சுத்தபத்தமா இருக்கணும், குளிச்சிருக்கணும். முக்கியமா வீட்டுல பூஜை பரிகாரம் செய்ய வேண்டியதில்லை, ஆனா கட்டாயம் குளிச்சிருக்கணும். புரியுதுங்களா? சரிங்களா? சரி, இந்த தண்ணீரை போடக்கூடிய நேரமும் சரி, தண்ணீர் எடுத்து தெளிக்கக்கூடிய நேரமும் சரி, சுக்கிரபாவோட நேரத்துல இருக்கணும். முக்கியமா சொல்ல போனா
பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்தா கூட போதுமானதாக இருக்கும். அது ரொம்ப குறிப்பிட்ட நேரத்துல வரும். காலையில சரியா சொல்லணும்னா ஒரு 5:30 6:30 மணிக்குள்ள நீங்க இதை போட்டுடலாம் தண்ணீர்ல. காலையில சொல்றது போடுறது. அப்படி நீங்க காலையில போடல, அதாவது இன்னைக்கே பதிவிட்டேன், நாளைக்கு நீங்க போடலாம்னு போட்டலாம். அப்படி காலையில முடியாதவங்க மத்தியானம் 1 மணி டு 2, அப்பயும் முடியாதவங்க நாளை செவ்வாய் வேற, செவ்வாய் ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்கள். செவ்வாயில நீங்க தாராளமாக செய்யலாங்க. சாயந்தர நேரத்துல சரியா சொல்லணும்னா ஒரு 6 மணி டு 7 மணிக்குள்ள நீங்க இந்த குறிப்பிட்ட நேரத்துல வீட்டுல ஒரு விளக்கு ஏற்றி இந்த தண்ணீர்ல போட்டு வச்சீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்க. இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அப்படி அப்ப முடிஞ்சிச்சுன்னா அந்த நேரத்துல செய்யுங்க. அந்த குறிப்பிட்ட நேரம் உங்களுக்கு ரொம்ப அபூர்வமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாயில நீங்க தான் செய்றீங்க சரிங்களா. புதன்கிழமை காலையில எழுந்திரிச்சோடனே நீங்க குளிச்சுட்டு வந்துட்டு சரியா சொல்லணும்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 5 டு 6ன்றதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. காலையில அந்த நேரத்துல எடுத்து உங்களுடைய வீட்டுல தெளிச்சு விட்டுருங்க சரிங்களா. அதுவும் சரியா சொன்னா புதன்கிழமையில இந்த ஏகாதசி நாட்கள்ல தெளிச்சு விடுங்க. சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும் எப்படி செய்யணும்ன்றத நம்ம பார்த்தாச்சு. இப்போ அதை என்ன சேர்க்கணும்ன்றதா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கும். சரியா சொல்லணும்னா இந்த ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கீங்க பார்த்தீங்களா, டம்ளர் எதுனாலும் சரி அதை எடுத்துக்கோங்க. அந்த இருக்கக்கூடிய போடக்கூடிய பொருட்கள் வெறும் 3 பொருட்கள் தாங்க. 3 பொருட்கள் போதுங்க உங்களுடைய வீட்டை இருக்கக்கூடிய தரித்திரங்களை ஒழிச்சு கட்டுக்கட்டா செல்வமா உங்களுடைய வீட்டுல இருந்து சேர்க்கும். நல்லதை நடக்க வைக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. முதலாவது விஷயமாக பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயம், பெருமாள் கோவிலுக்கு சென்றாலே ஒண்ணு கொடுப்பாங்க அப்படின்னா அது துளசி தீர்த்தம் தான். துளசி தீர்த்தம் இல்லாத பெருமாள் கோவில கிடையாதுன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட அந்த துளசி இலைகளை நீங்க பறிச்சுட்டு வந்து உங்களுடைய வீட்டுல அந்த தண்ணியில போட்டு வைங்க. தண்ணியில இருப்பதால தன் இலைகள் காயாது, அப்படியே இருக்கும். பச்சை நாளைக்கு காலையில வரைக்கும் போட்டு சரிங்களா. அதனால இரவு நேரங்கள்ல பறிச்சுட்டு வந்து உங்களுடைய வீட்டுல சரியா போட்டு வச்சிருக்கேன் சரிங்களா. ரொம்ப மொத்த நேரத்துல சரியா போட்டு அதை தண்ணியில போட்டுருங்க. இதுக்கப்புறமா அதே தண்ணியில பார்த்தீங்கன்னா சிறிதளவுக்கு மஞ்சள் தூள் தெரியுங்களா, வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூளை எடுத்து சிறிதளவுக்கு போடுங்க. இதுக்கப்புறமா அதுல ₹1 நாணயம், கண்டிப்பா ₹1 நாணயம் தான்ன்றது இல்லைங்க, ஒரு நாணயம். அது ₹1 இருக்கலாம், ₹2, ₹5, ₹10, எது ₹20 கூட இருப்ப வந்திருக்குங்க. அதை கூட நீங்க தாராளமாக எடுத்து போட்டுக்கலாம், தப்பே கிடையாது சரிங்களா. இப்போ நீங்க நம்ம சொல்லக்கூடிய எந்த நாணயம் உங்களுடைய வீட்டுல இருக்கோ அதை அதுல போட்டுருங்க. போட்டுட்டு உங்களுடைய பூஜையில வச்சிருங்க. அது அடுக்கு இருக்கட்டும். அதுக்கு அடுத்த நாள் நம்ம பேசுற மாதிரி குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அது தண்ணீர் எடுத்துக்கோங்க. தண்ணீரை தெளிப்பதற்கு பாத்தீங்கன்னா மா இலைகள் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷங்க. மா இலைகள் கிடைச்சுன்னா ரொம்ப உங்களுடைய அந்த ஆசீர்வாதம் அப்படின்றது முழுவதுமா கிடைக்கும். அப்படி மா இலைகள் கிடைக்காத பட்சத்துல, சாமி எங்களுடைய வீடு பக்கத்துல எங்கேயும் மா இலைகள் கிடைக்கல சாமின்ற போது வேப்ப இலைகளை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. வேப்ப இலையை பயன்படுத்தி நீங்க இதை தெளிங்க. சாமி வேப்ப இலையும் கிடைக்கல சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ரொம்ப எளிமையா உங்களுடைய கைகளால தெளிச்சு விடுங்க. அதுவும் சுத்தபத்தமா இருக்கும் சரிங்களா. இந்த 2 விஷயம் கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு செய்யுங்க. அதிர்ஷ்டம் அப்படி இருக்குங்க. அப்படி முடியாத பட்சத்துல மட்டுமே கைகளை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா. அந்த தண்ணீரை வீடு முழுக்க நல்லா தெளிச்சு விட்டுருங்க. ஃபுல்லா வீடு முழுக்க எங்கெங்கெல்லாம் நீங்க கஷ்டத்தை உணர்றீங்களோ, எங்கெங்கெல்லாம் இருக்கும்போது கவலைகள் உங்களுடைய மனசுல அதிகமா வருதோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணீரை வச்சு தெளிச்சு விட்டுருங்க. இந்த நீர் போதுங்க உங்களுடைய வாழ்க்கையவே முழுவதுமாக மாற்றி அமைச்சிடும். உங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால குழப்பம் இல்லாத ஒரு எளிமையான பரிகாரமா இது இருப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஏகாதசி நாட்களை தவற விடாதீங்க. ரொம்ப எளிமையான விஷயங்க. இதை ஊற வைங்க. ஊற வச்சுட்டு காலையில தெளிச்சு விட்டுருங்க. இதுவே போதும் உங்களுடைய வாழ்க்கை அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் கட்டுக்கட்டாக உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும். எதிர்பார்க்காத மாற்றங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவே இது அமையும் சரிங்களா. சரி, எந்த அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க நிதானமா செய்யுங்க. ரொம்ப அவசரப்பட்டு ரொம்ப இதெல்லாம் யோசிச்சுக்க வேண்டிய, பொறுமையா வீட்டுல உட்காந்து இதை செஞ்சு பாருங்க. 2 நாள் நேரம் இருக்கு. இன்னைக்கு நீங்க வைக்க நினைச்சா கூட வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா என்ன இது கொஞ்சம் இலைகள் இருப்பதால் காஞ்சி போகலாம். ஆனா நாளைக்கு நீங்க இதை தாராளமா செய்யுங்க. சாயந்தர வேலை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் தான். செஞ்சு வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க போதும். நம்ம அந்த ₹1 நாணயம் என்ன செய்யணுன்ற கேள்வி வரும். இதெல்லாம் தெளிச்சு சாமி ₹1 நாணயம் மட்டும் இருக்கு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா அது ஒன்றும் செய்ய வேண்டாங்க. அதை அப்படியே வந்து உங்களுடைய பண அறையில ஒரு சின்ன ஒரு மஞ்சள் துணி ஏதோ எடுத்து மடிச்சு அப்படியே பண அறையில வச்சிருங்க போதும். அப்படி இல்லாத பட்சத்துல அதை நீங்க உங்களுடைய பூஜையில நம்ம கண்டிப்பா எப்பவுமே காயினா வச்சிருப்போம். அந்த காயினோட சேர்த்து போட்டாலும் சரிங்க, தப்பு கிடையாது. ஆனா அதை எப்பவுமே செலவு பண்ணாம பத்திரமா படுத்தி வைக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த இது என்னைக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில செலவு பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருச்சு, என்னோட வாழ்க்கைக்கு செலவு கஷ்டமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நீங்கிருச்சு அப்படின்ற போது அன்னைக்கு செலவு பண்ணுங்க. அது வரைக்கும் பத்திரப்படுத்தி வைக்க சரிங்களா. நம்பிக்கையுடனும் முழுமையான மனத்துடனும் இப்படிப்பட்ட எளிமையான ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. கட்டாயமா சொல்றேன், இந்த ஒரு பரிகாரம் இந்த ஏகாதசி நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மாற்றுக்கருத்து இல்லைங்க. முழு நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா போதும். கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய பலனையும் நன்மைகளையும் கொடுக்கும்ன்றதுல நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.